ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/07/2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் யாருக்கு வேணாலும் அந்த குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம். ஸோ சில பேருக்கு அந்த டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் டவுட் கேட்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்றது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவோட பாவர்ட்டி லைன் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணலாம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்து ஒரு ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா, அதே இது அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு $1 செலவு பண்ணுவீங்க, $1 இல்லை $2 செலவு பண்ணுவீங்க. நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு அந்த பர்டிகுலர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $1 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு 60 ரூபாய் போட்டுக்கிட்டேன்னு வைங்களேன். $2 கொடுத்து அந்த பொருளை வாங்குறான்னா 120 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குறான். பட் அதே பொருளை இங்கே இந்தியாவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரூபாய்க்கு வாங்கிட முடியும். இதுதாங்க பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்றது. அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் எடுத்துப்பாங்க. அதாவது இந்தியாவில் ஓகேங்களா, இந்தியாவில் பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காலையில் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து காலை சாப்பாடு சாப்பிட வரைக்கும் தேவைப்படுற பொருட்கள் லைக் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஓகேங்களா, அப்புறம் காய்கறிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு செலவு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு $100 ஆகுதுன்னு வைங்க. இது வந்து இந்தியாவில், ஓகேங்களா. இதே இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு குடிமகன் அதே சேம் இதுதான், ஓகேங்களா. என்னது, அதே காலையிலேருந்து காலையில் உணவு வரைக்கும் என்னென்னா பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, இந்த மாதிரி வந்து பேஸ்கெட் ஆஃப் குட்ஸை வந்து அவன் ரெடி பண்ணிக்கிறான். ஸோ யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து என்னென்னா கிட்டத்தட்ட $5 $6 இல்லை கிட்டத்தட்ட ஒரு $10-15 கூட ஆகலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த டாலர் கணக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டே இதை ஈக்குவேஸ் பண்ணி பாருங்கள். இங்கே $100 பொருட்களை வாங்குகிற எண்ணிக்கை, ஓகேங்களா, பொருட்களை வாங்குகிற ரூபாய் $100. இதே இது இங்கே பொருட்களை வாங்குகிற இது வந்து $10. இதே இது எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டத்தில் போட்டு பாருங்கள். $10 வந்து என்ன, $1 $60 அப்படின்னா கிட்டத்தட்ட $10 அப்படின்னா $600. அப்போ $100 வாங்குற பொருளை $600 வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், வாங்குறான். அப்போ இந்தியாவில் $100 வச்சு வாழ முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தால், நீங்கள் அமெரிக்காவில் $600 இருந்தால் தான் வாழ முடியும், காலையில் சாப்பாடு வரைக்கும் வாழ முடியும் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இதுதாங்க பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. நம்மளுடைய பர்ச்சேஸை எந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் வந்து எவ்வளோ ரூபாய் மதிப்பு அந்த பர்டிகுலர் பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கம்பேரிசன் தான் வந்து என்ன இந்த பர்டிகுலர் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்றது. ஸோ இதே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட இதை வச்சு பாவர்ட்டி லைன் அளந்தாங்கன்னு வைங்களேன். நம்ம கண்ட்ரி பாவர்ட்டி லைனில் கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பாவர்ட்டி தான் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கம்மியான அமௌண்ட்டுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படின்ற நிலமையில நம்ம இருக்கிறதுனால ஸோ பாவர்ட்டி லைன் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாருங்கள், அட் த ரேட் அட் விச் த கரன்சி ஆஃப் ஒன் கண்ட்ரி would have to be converted into that another country to buy a same amount of goods and services in each country. ஸோ இதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் பர் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி எந்த கண்ட்ரியில் வந்து ஹையஸ்ட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், அதுக்கடுத்து சைனா, அதுக்கடுத்து 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூஸ் அனாலிசிஸ் போயிடலாம். நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூஸு, யூகே வேக்சின் ப்ராம்ஸ் ப்ரொடெக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இன் ஏர்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து தயாரித்த அந்த பர்டிகுலர் கொரோனா வைரஸுக்கான தடுப்பூசி அப்படின்றது வெற்றிகரமாக சோதனையை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோவேக்சின் அப்படின்ற ஒரு வேக்சினை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமானா தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஓகேங்களா. எக்ஸஸாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரக்ஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் ரூல்ஸ். அதாவது இந்தியாவில் ஒரு ட்ரக்கோ ஏதாவது ஒரு புது ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த புது ட்ரக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சில சோதனைகளுக்கு உட்படுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து விலங்குகளுக்கு கொடுக்கறது, செகண்ட் வந்து மனிதனுக்கு கொடுக்கறது, மனிதன்லேயே ஒரு 3 வகையான இது வந்து செஞ்சு பார்க்குறது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கம்மியான பீப்புளுக்கு கொடுக்கறது, செகண்ட் வந்து கொஞ்சம் அதை விட அதிகமான பீப்புளுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து சொசைட்டி லெவலில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினை ப்ரொவைட் பண்ணுறது,
ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கிளினிக்கல் ட்ரையல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு தேர் வில் பி அ ரூல்ஸ். ஓகேங்களா, கிளினிக்கல் ட்ரையல் ரூல்ஸ் 2019 ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு இதில் நோட்ஸ் போயிட்டு மறுபடியும் படித்து பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அகைன் உங்களுடைய நோட்ஸை எடுத்து திருப்பி பார்க்கணும்னா பாருங்கள், இல்லாட்டி இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை போயிட்டு படிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6 months லேட்டர் MHA yet to frame rules on CAA. சிஏஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ நிறைவேற்று அப்படின்னா 2019. சரி, அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறாங்களே, அப்போ எந்த ஆக்டை வச்சு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சம் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்த 1955 ஓகேங்களா, ஒருத்தர் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, ஒருத்தர் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா ஒன்று வந்து அவர் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும், அல்லது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு பிறந்திருக்கணும். ஓகேங்களா, அதாவது லைக் டிசெண்டாக இருக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி. நேச்சுரலைசேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியா அல்லாத, அதாவது இந்திய தொடர்பு இல்லாத ஒரு மனிதர் அவர் வந்து நம்ம கண்ட்ரிக்கு உள்ளே வராரு அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் அவர் போயிட்டு அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் வந்து அவர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 11 வருஷம் இந்தியாவில் வாழ்ந்திருக்கணும். இந்த 11 வருஷம் அப்படி கணக்கு அப்படின்றது எப்படின்னா நீங்கள் வந்து அவர் இருக்கிற கண்ட்ரிக்கு நம்ம கண்ட்ரிக்கு அவர் போயிட்டு வந்து 11 வருஷத்தை நிறைவேற்றிருக்கணும். கடைசி ஒரு வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா 12வது வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாரு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்ததுலேருந்து ஃபுல் 1 year வந்து நம்ம கண்ட்ரியிலே இருந்தார்னா த்ரூ நேச்சுரலைசேஷன் அவருக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைச்சதும். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் நேச்சுரலைசேஷனில் தான் சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரியிலேருந்து வர்ற 3 கண்ட்ரி என்னன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ். இந்த 3 கண்ட்ரியிலேருந்து வர்ற நான் முஸ்லிம்ஸ், ஓகேங்களா, முஸ்லீம் அல்லாத பிற மதத்தினர், மொத்தம் 6 மதத்தினர் இருக்காங்க. அந்த 6 மதத்தினருக்கு த்ரூ நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க, சிட்டிசன்ஷிப் கொடுக்க போகிறாங்க. அதுவும் சரி, இந்த 11 வருஷம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. 5 வருஷமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பர்டிகுலர் நேச்சுரலைசேஷன் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லீகலாக ஒருத்தர் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வராரு அப்படின்னா அவரை நம்ம கண்ட்ரியில் வச்சிருக்க மாட்டாங்க. அவரை என்ன பண்ணிடுவாங்கன்னா திருப்பி அனுப்பிடுவாங்க. ஆஸ் பர் பாஸ்போர்ட் என்ட்ரி ஆக்ட் 1920 அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946. ஓகேங்களா, ஸோ நம்ம கண்ட்ரியில் இந்த இல்லீகல் இமிக்ரேஷனுக்கான தனியான ஆக்ட் எதுவும் கிடையாது. ஸோ பாஸ்போர்ட் என்ட்ரி ஆக்ட் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 கீழே தான் இதை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் நம்ம கண்ட்ரியில் எந்த இடத்துக்குள்ளே இந்த மாதிரி வந்தாலும் அந்த மாதிரியான சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. 2 எக்ஸப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எந்தெந்த ஸ்டேட்லலாம் இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னர் லைன் பர்மிட்னா பேக்ரவுண்டில் போய் படித்து பாருங்கள். இன்னர் லைன் பர்மிட்னு ஒரு இது கொடுக்கும். அந்த ஸ்டேட்டில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வர்றவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது. அதே மாதிரி 6th ஷெட்யூல்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 4 ஸ்டேட் வந்து 6th ஷெட்யூலில் இருக்காங்க. அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஓகேங்களா, இந்த 4 ஸ்டேட்லையும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6th ஷெட்யூலில் இருக்க 4 ஸ்டேட்லையும் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆக்ட் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதுதாங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதை தவிர எக்ஸஸாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். தட் இஸ் ஓசிஐ அப்படின்றது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அவங்க என்னென்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு சின்ன வயலேஷன் பண்ணிட்டாலும் அவங்களுடைய ஓசிஐ கார்டை வந்து நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இந்த இதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ எந்த ஒரு ஆக்டாக இருந்தாலும் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன், ஆஸ் பர் நமக்கு பார்லிமெண்ட்ரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்க. அந்த பர்டிகுலர் பார்லிமெண்ட்ரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி, ஓகேங்களா, பார்லிமெண்ட்ரி ஒர்க் ஸ்டாச்சுட்டரி ரூல்ஸ் அப்படின்ற ஒரு மேனுவல் இருக்குது. அந்த பர்டிகுலர் மேனுவல் படி எந்தவித ஆக்ட் வந்தாலும் அந்த ஆக்டை வந்து நிறைவேற்றுறதுக்கான there will be a ரூல்ஸ். ஓகேங்களா, அந்த ரூல்ஸ் ப்ரொசீஜரை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட 6 மந்த்துக்குள்ளே கிரியேட் பண்ணணும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்ன வரைக்கும் அவங்க கிரியேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. 6 மந்த் முடிய போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த நோட்டீஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரியோட ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரூல்ஸ் வந்து இன்னும் ஃப்ரேம் பண்ணாமல் இருக்குது, ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க பார்த்தீங்களா இல்லீகல் மைக்ரன்ஸு, அவங்க இப்போ வர்றவங்களுக்கும் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா டிசம்பர் 31, 2014க்கு முன்னாடி இல்லீகலாக இங்கே வந்து தங்கினவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து செல்லுபடி ஆகும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு சரி இதை எப்படி ப்ரிலிம்ஸ் கேட்பாங்கன்னா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த பர்டிகுலர் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி கேட்கலாம். அல்லது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைரெக்டாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதில் இருக்க நிறை குறைகளை பற்றி கேட்கலாம், கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லுவான். அல்லது என்ன வேறு மாதிரி என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அஃபெக்ட்ஸ் இந்தியா செக்யூலர் வேல்யூஸ் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் சிட்டிசன்ஷிப் 1955 இருக்கிற சிட்டிசன்ஷிப் அப்படின்றது பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் கிடையாது. பட் இப்போ 2019 சிட்டிசன்ஷிப் இதுங்கிறது நமக்கு பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய செக்யூலர் வேல்யூவை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அல்லது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது மாதிரி அஃபெக்ட் பண்ணா 3 கண்ட்ரிலேருந்து வர்ற 6 மதத்தினருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, முஸ்லீம் மதத்தினருக்கு கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா, இந்த 3 கண்ட்ரியில் முஸ்லீம் மதத்தினரே வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிராகரிக்கிறோம். அதேமாதிரி இலங்கை தமிழர்களில் வந்து என்னென்னா நம்ம இன்ன வரைக்கும் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வரலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிலீஜியன் பேஸ்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஈக்குவாலிட்டியை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கர்டைல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி விதத்தில் நீங்கள் திங்க் பண்ணணும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு புதுச்சேரி ஹவுஸ் மீட்ஸ் டெஸ்பைட் எல்ஜிஸ் அப்ஜெக்ஷன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய பேஜ் நம்பர் 5ல் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பட்ஜெட் வந்து பட்ஜெட் செஷன் வருது அப்படின்னா அந்த பட்ஜெட் வந்து யார் வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நமக்கு நார்மல் ஸ்டேட்டாக இருந்தால் கவர்னர் அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ரூவ் மீன்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா, கவர்னரோட ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டேட் அசம்பிளியில் வந்து அதை வந்து கொடுக்க முடியும், ஸ்டேட் அசம்பிளியில் வந்து அதை நிறைவேற்ற முடியும். ஓகேங்களா, பட் என்ன ஆகுது அப்படின்னா, இதே இது யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்டினன்ட் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் இந்த 2 பேர்கிட்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு கெட் அ பர்மிஷன் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் லெஃப்டினன்ட் கவர்னர். நமக்கு வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாருனால பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாருன்னு தான் அர்த்தம். அப்போ ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது லெஃப்டினன்ட் கவர்னர்லேருந்து வரணும். பட் இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து அந்த இதை கொடுக்கல. ஓகேங்களா, நான் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. பட் என்னன்னா அந்த பர்டிகுலர் பட்ஜெட்டை வந்து என்னன்னா அங்கே தாக்கல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது எந்த அளவுக்கு இந்த கோர்ட்டுக்கு போகிறாங்க இல்லை அப்படின்றது நம்ம போன பிறகு தான் கோர்ட் என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு அப்புறம் தான் நமக்கு இது தெரியும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பர்டிகுலராக இந்த பட்ஜெட் அப்படின்றது ஆர்டிகல் 112. ஓகேங்களா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 112 அப்படின்றதுல வரும். அதே மாதிரி வந்து என்ன யூனியன் டெரிட்டரி அப்படின்றதுக்கு சம் எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுடைய பாலிட்டி புக்கில் யூனியன் டெரிட்டரி அப்படின்ற சப்ஜெக்டில் போய் படிங்க, புரியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிக் ரிஃபார்ம் ஆன் த ராங் ட்ராக். பிக் ரிஃபார்ம் ஆன் த ராங் ட்ராக் அப்படின்றது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரயில்வேஸில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வர போகிறாங்க. ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரயில்வே கோச்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, ரயிலை ரன் பண்ணுறது. ஓகேங்களா, ரயிலை ரன் பண்ணுறது அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. இந்த 3 விஷயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரயில் கோச்சை பர்ச்சேஸ் பண்ணுறது, ரயில் கோச்சை பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த ரயில் கோச்சோட ரன்னிங்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் அதனுடைய மெயின்டெனன்ஸ், அவனோட ரயில் கோச்சோட மெயின்டெனன்ஸு. அண்ட் இதில் ஒரு முக்கியமான இவனுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, என்னென்னா ஃபிக்ஸிங் ஆஃப் ஃபேர்ஸ். அதாவது இதில் வர்ற அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பயணிக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது, அந்த ஃபேரை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தனியார் கம்பெனியை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறானுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பண்ண போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் டூயல் கண்ட்ரோல் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. டூயல் கண்ட்ரோல்னால் என்னென்ன அர்த்தம்னா, ஓவரால் ரயில்வே நெட்வொர்க்கில் பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காரை வந்து என்னென்னா கண்ட்ரோல் பண்ணுறான். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்பிளிட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விஷயத்தை மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணேன், அந்த ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். மற்றது அதாவது ட்ராக் போடுறது, ட்ராக்கோட மெயின்டெனன்ஸு, ஸ்டேஷனை வந்து கட்டமைக்கிறது, ஸ்டேஷனோட மெயின்டெனன்ஸு, ஸ்டேஷனில் இருக்க எம்ப்ளாயீஸு, அப்புறம் ஸ்டேஷனில் இருக்க எம்ப்ளாயீஸ் சேலரி கொடுக்குறது, இது எல்லாமே யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான், ட்ராக்கில் வண்டியை மட்டும் ஓட்டுவான், வேறு எதுவுமே பண்ண மாட்டான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது கிரியேட் ஆகுது. இது செகண்ட் ப்ராப்ளம் அப்படின்றாரு. தேர்ட் வந்து என்னென்னா, இது வந்து ஃபேர் வந்து யார் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியார் கம்பெனியை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றாரு. அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரயில்வே நெட்வொர்க்கை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா காமன் டிப்ரைவ்டு பீப்புள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் தான் கம்மியான டிக்கெட்டு, கம்மியான ரேட் அப்படின்றதுனால. அப்போ அதில் வந்து இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காமன் பீப்புள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கடுத்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் எக்ஸசைசஸ், டெய்லி எக்ஸசைஸ். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் டெய்லி எக்ஸசைஸ்
அதாவது இது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும்தான் வந்து ப்ரைவேட்காரன் பண்ணுவான், மற்றதெல்லாம் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ப்ரைவேட் என்ன பண்ணுவான் அப்படின்னா இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து கான்ஃப்ளிக்ட்டுக்கு உள்ளாவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்து என்னென்னா எடுத்துகிட்டு வந்தது ஓகே, பட் என்னென்னா இதை வந்து இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. லைக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும், அதாவது ரயில்வே கோச்சை வாங்குறது, ரயில்வே ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தது வந்து ராங் ட்ராக் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ, அதாவது இவர் என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு, அந்த சொல்யூஷன் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது இப்போ நம்ம சென்னையிலலாம் மெட்ரோ இருக்குது. ஓகேங்களா? அந்த மெட்ரோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ண மாட்டாங்க. அதோட ரன்னிங்கு, அந்த ஏரியாவோட மெயின்டெனன்ஸு, இது எல்லாத்தையுமே யார் பார்த்துப்பாங்கன்னா ஒரு தனியார் கம்பெனி தான் பார்த்துக்கிறாங்க. அந்த இதில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த டிக்கெட் எவ்வளோன்னு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள், சில அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள் ஓவராலாக வந்து என்னென்னா அவங்களை ரெகுலேட் பண்ணுறது, இதெல்லாம் யார் பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பார்க்குறாங்க. அப்போ திஸ் இஸ் கால்டு PPP ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்கள வந்து இந்த ரயில்வே கோச்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ண விடாமல் அவங்கள வந்து ஒன்லி இந்த ரயில்வே ஸ்டேஷனோட மெயின்டெனன்ஸு, ஓகேங்களா, ரயில்வே ரன்னிங்கோட மெயின்டெனன்ஸு, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம தடுக்க முடியும் அப்படின்றதான் இந்த பர்டிகுலரில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் மாப் அப்படின்றது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மாப் லிஞ்சிங்கை பற்றி பேசுகிறாங்க. வாட் இஸ் மாப் லிஞ்சிங்? லிஞ்சிங்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமீடியேட்டட் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கில் தான் இதுவும் வரும். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னா நான் நேற்றே சொன்னேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஜுடிஷியரி கில்லிங். இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியரி கில்லிங் அப்படின்றது என்னன்னா ரூல் ஆஃப் லா மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒன்று அந்த ரூலை, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங். அதே மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒட்டுக்காக சேர்ந்து அவங்களுடைய கொள்கைகளுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது இருக்கும்போது அந்த கொள்கைகளுக்கு அகெயின்ஸ்டாக யார் இருக்காங்களோ அவங்கள போயிட்டு வந்து என்ன பண்ணுறது, தாக்குறது. இதுக்கு பேர் தான் மாப் லிஞ்சிங். ஸோ நம்ம கண்ட்ரியில் மாப் லிஞ்சிங் அப்படின்றது இப்போ நிறைய விதத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆஃப்டர் திஸ் 2014, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ 2014க்கு அப்புறம் இந்த மாப் லிஞ்சிங் அப்படின்றதோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு. அந்த மாப் லிஞ்சிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எதுலலாம் மாப் லிஞ்சிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவு ஸ்லாட்டர். ஓகேங்களா? அதாவது மாடுகளை வந்து கொல்றது அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மனிதர்களை வந்து கொல்ற நிலைமைக்கு போயிருக்கு. ஓகேங்களா? மாப் லிஞ்சிங். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங் சில்ட்ரன். ஓகேங்களா? அதாவது என்னன்னா இது ஒரிஜினலாக கிட்னாப் பண்ணுறாங்கன்னா கிடையாது, என்னன்னா வதந்தி. அந்த வதந்தியை நம்பி என்ன பண்ணுறது அப்படின்னா குழந்தைகளை வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நடந்துச்சு. இந்த திருநங்கைகள் வந்து குழந்தைகளை வந்து கடத்துறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வதந்தி பரவி நிறைய திருநங்கைகளை வந்து அடித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கிட்னாப்பிங். அதே மாதிரி வடநாட்டுக்காரங்க வந்து நம்மளுடைய ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குழந்தைகளை வந்து என்னென்னா தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து என்னன்னா இந்த சோஷியல் மீடியாவில் நமக்கு பரவுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. இந்த 3 முக்கியமான விஷயங்கள்னால நம்ம கண்ட்ரியில் மாப் லிஞ்சிங் அப்படின்றது இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் அதிகமாகிட்டு இருக்கு. ஆஸ் பர் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, ஓகேங்களா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை 2019 வெளியிட்டாங்க. ஓகேங்களா? 2019 வெளியிட்டதில் உங்களுக்கு மாப் லிஞ்சிங்க்கு தனியாக வந்து அவங்க ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. பட் அந்த ரிப்போர்ட் அவங்க வெளியிடலை. ஓகேங்களா? அதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரைம் ரிலேட்டட் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கிரைம் ரிலேட்டட் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்ஸாமில் வந்து அதிகப்படியான கிரைம் அப்படின்றது அங்கே வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் இந்த கிரைம்ஸ் இதெல்லாமே வந்து என்னன்னா இந்த மாப் லிஞ்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்டஸும் இந்த பர்டிகுலர் NCRPயில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மாப் லிஞ்சிங்கில் அப்படி யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுற விக்டிம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் பீப்புள். யாராவது வந்து ஒருத்தன் வந்து கடவுளை தப்பாக பேசுகிறான் அல்லது கவு ஸ்லாட்டர் பண்ணுறான்னு இது வரைக்கும் பணக்காரன் எவனாவது ஒருத்தனை அடித்து கொண்டிருக்க நம்ம ஒருத்தனையும் கொண்டிருக்க மாட்டோம். ஓகேங்களா? யாரை கொண்டிருப்போம் அப்படின்னா நமக்கு வலியவன் எவனோ அவனை தான் அடிச்சு கொள்ளுவோம். ஓகேங்களா? நமக்கு எவன் வாக்கா வரானோ அவனை தான் அடிச்சு கொள்ளுவோம். அவனுக்கு வந்து அடுத்து போகிறதுக்கு வழி இல்லைன்னா அவனை அடிச்சு கொள்றதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த மாப் லிஞ்சிங்க்கு எந்த ஸ்டேட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிப்பூர் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் மாப் லிஞ்சிங்க்குன்னு தனியாக வந்து எந்த வித சட்டமும் கிடையாது. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி கேண்டீன். கம்யூனிட்டி கேண்டீன்னா ரெண்டு வகைப்படுங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் நடத்துறது, ஓகேங்களா, பிரைவேட் நடத்துகிற கம்யூனிட்டி கேண்டீன். பிரைவேட்னா மக்கள் அவங்களுக்கு கூட பேசி பண்ணுறது கம்யூனிட்டி கேண்டீன். இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டே ரன் பண்ணுற கம்யூனிட்டி கேண்டீன். கம்யூனிட்டி அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஜாயின் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி அதை பீப்புளுக்கு கொடுக்குறது அப்படின்றதான் கம்யூனிட்டி கேண்டீன். இதுக்கு பிரைவேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வள்ளலார் இது வந்து இருக்காரு பார்த்தீங்களா, வள்ளலாரோட பிறந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ன வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் கம்யூனிட்டி கேண்டீன் தான். இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அம்மா கேண்டீன் இருக்குது, அம்மா மெஸ் இருக்குது, அம்மா உணவகம் இருக்குது. அந்த அம்மா உணவகத்தில் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உணவும் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ கால்டு கம்யூனிட்டி கேண்டீன். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்யூனிட்டி கேண்டீனில் முழுக்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டே நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்போ கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டை நம்பும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கம்மியான ரேட்டு கொடுக்குறான். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. லாபம் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியான விஷயம் தான். அப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்மியான ரேட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக, அதாவது இந்த கம்மியான ஒரு 5 ரூபா 10 ரூபா ரேட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக ஆஸ் பர் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட், நீங்கள் 5 ரூபா 10 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இது 20 ரூபா வச்சு கொடுங்க, வித் எஃபெக்டிவ் நியூட்ரிஷனலோட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 20 ரூபா வச்சு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நார்மலாக வந்து இந்த தாபா இதிலெல்லாம் போய் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றோம்னா 20 ரூபாய்க்கு நமக்கு சாப்பாடு கிடைக்க போகிறது கிடையாது. பட் கவர்மெண்ட் கேண்டீனில் கம்யூனிட்டி கேண்டீனில் உங்களுக்கு 20 ரூபா கிடைக்குன்னா பீப்புள் கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்து எடுத்துக்க தான் போகிறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் 20 ரூபாய்க்கு நீங்கள் நல்ல நியூட்ரிஷனல் ஃபுட்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரியான ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன கம்யூனிட்டி கேண்டீன். இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி கேண்டீன் இப்போ ஏன் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுது அப்படின்னா இப்போ இருக்கிற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஊர்களுக்கு திரும்பி போகிறாங்க. ஸோ அவங்க ஊர்களுக்கு திரும்பி போகிறதுனால நமக்கு ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்குறது, ரைட், ஒன் நேஷன் ஒன் ரேஷன், ஓகேங்களா. ஸோ அந்த இதோட மூலமாக இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனாவை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி கேண்டீன் வந்து அதிக லெவலில் உங்களுக்கு வந்து என்ன இந்த எஃபெக்டிவான நியூட்ரிஷனல் தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கம்யூனிட்டி கேண்டீனால இன்னும் என்ன பாசிட்டிவ்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி கேண்டீனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டீன் மூலமாக உங்களுக்கு ஜாப், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இவ்வளோ கம்யூனிட்டி கேண்டீன் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் சமைக்கிறதுக்கு, அதில் டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் ப்ரொக்யூர் பண்ணி இந்த மாதிரி கம்யூனிட்டி கேண்டீன்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப கம்மியான ரேட்லேயே நம்மளால் வந்து கம்யூனிட்டி கேண்டீனை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் வெரைட்டி ஆஃப் கிராப்ஸை வந்து இப்போ நம்ம வந்து அம்மா கேண்டீனில் வந்து என்ன வெறும் சோறு மட்டும்தான் போடுறாங்க. சோறுக்கு பதிலாக கம்பு, சோளம் இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா அப்போ வெரைட்டி ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸை அவங்க தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்வரான்மெண்டலி சஸ்டைனபிள் ஃபுட் ஐட்டம்ஸை வந்து என்னன்னா தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது 3. நான் ஆல்ரெடி நாலாவது விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபுட்டை வந்து சர்வைவலுக்காண்டி எடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் ஃபுட்டை வந்து நியூட்ரிஷனல் எஃபெக்ட்டுக்காண்டி எடுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி கேண்டீன் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது தாங்க கம்யூனிட்டி கேண்டீனோட பாசிட்டிவ்ஸ், ஓகேங்களா. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி கேண்டீனை பொறுத்து உங்களுக்கு டேரெக்டாகவே கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி கேண்டீனை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ஹைகோர்ட் வேர்டிக்ஸ் ரமேஷ்குமார் கால்ஸ் ஆன் ஏபி கவர்னர். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பழைய நியூஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திர பிரதேஷில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கணும். ஆஸ் பர் லோக்கல் பாடி எலெக்ஷன், ஓகேங்களா, பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா, பஞ்சாயத் ராஜ் நமக்கு கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத் ராஜ் இருக்குது, ஓகேங்களா. ஆஸ் பர் 11th ஷெடியூலில் உங்களுக்கு பஞ்சாயத் ராஜ் இருக்கும். ஸோ பஞ்சாயத் ராஜுக்கான எலெக்ஷனை யார் நடத்துவாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் நடத்துவாங்க. ஸோ த்ரூ பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனே நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட அந்த கமிஷனரை, ஓகேங்களா, கமிஷனரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து 5 வருஷம் வரைக்கும் அந்த பதவியில் இருப்பார். அவரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யார் தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். அதையும் எப்படி தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஹைகோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ண முடியும். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் ஆந்திர பிரதேசில் நடக்க வேண்டியது, பட் நடக்கல. உடனே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வருவார். அது என்ன ஆர்டினன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷோட பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய டென்யூரை வந்து கம்மி பண்ணுற ஆர்டினன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், 5 வருஷ டென்யூர் இருக்கு பார்த்தீங்களா, அதை 3 வருஷ டென்யூராக வந்து என்ன பண்ணிடுவார், கன்வெர்ட் பண்ணிடுவார். அப்படி கன்வெர்ட் பண்ணதுனால பர்டிகுலராக இந்த பதவியில் இருந்த இந்த பர்டிகுலர் ரமேஷ் குமார் அப்படின்றவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பதவி விலக நேரிடும். ஏன்னா 3 வருஷம் தான் இவருக்கு 3 வருஷம் முடிஞ்சிருக்கும், அதனால பதவி விலகிற நிலைமைக்கு ஆகிடும். உடனே இவர் என்ன பண்ணிடுவார்னா எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிடுவார். ஏன்னா நான் பதவியில் இருக்கேன், பதவியில் இருக்கிற என்னை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் மூலமாக ரிமூவ் பண்ண முடியும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நானாவே ரிசைன் பண்ணணும், இன்னொன்று என்ன அப்படின்னா பிரசிடென்ட் மூலமாக ஹைகோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணாங்களோ அப்படி ரிமூவ் பண்ணணும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ ஆர்டினன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கோர்ட்டுக்கு போயிடுவார். ஆனால் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா நாங்கள் ஆர்டினன்ஸ் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம், அதாவது 5 வருஷத்துலேருந்து 3 வருஷமாக கொண்டு வந்திருக்கோம். அப்போ இது வந்து ரிமூவல் கிடையாது, அவருடைய பதவி காலம் முடியுது, அதனால அவர் போறாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வாதத்தை வச்சிருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேருக்கு பிரச்சனை வந்திருக்கும். பட் ஹைகோர்ட் என்ன சொல்லிடும் அப்படின்னா அவரை ரிமூவ் பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து மறுபடியும் வந்து என்னன்னா இதிலேயே கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் படிக்க வேண்டியது. இதில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வர்றதுக்கான ஆர்டிக்கல், அதுக்கடுத்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனை பற்றி உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். இதை தவிர உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து என்னன்னா யார் வந்து ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணும். ஆஸ் பர் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் படி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு இந்த டென்யூர் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதை தவிர இன்னொன்று இருக்குங்க, உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனில் இப்போ அந்த ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு இருக்குது. அதனால் எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் இந்த டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வில் நெவர் பி அ பார்ட் ஆஃப் அலையன்ஸ் சிஸ்டம். அலையன்ஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு குரூப்போட போயிட்டு ஜாயின் பண்ணுறது. உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ வந்து அலையன்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன், அமெரிக்கா கொண்டு வர்ற சில அலையன்ஸ். ஓகேங்களா, அமெரிக்கா என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை திரட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம சைனா என்ன பண்ணுறான் அப்படின்னா ஈரான், நார்த் கொரியா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து திரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம எதில் போய் ஜாயின் பண்ணுறது? ஓகேங்களா, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு வார் எரா அப்போ 1950s அந்த ரேஞ்சில் என்ன பண்ணி 1960s 70s அந்த ரேஞ்சில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்போம். அதாவது அப்போ பெரிய பவராக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் அமெரிக்கா, இந்த 2 பேரும் பெரிய பவராக இருந்திருப்பாங்க. அந்த பர்டிகுலர் பெரிய பவர் கூட யாருமே வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது, அவங்க 2 பேரும் சண்டை போட்டால் சண்டை போடட்டும், நாங்கள் வந்து நான் அலைன்டு, நாங்கள் யாரு கூடயும் ஜாயின்ட் ஆக மாட்டோம் அப்படின்றதான். ஸோ இன்ன வரைக்கும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு. அப்போ நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை பற்றி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 1950s வந்து இது எமர்ஜ் ஆகும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதில் மெம்பராக இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோல்டு வார் ஏரால இருந்து இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து பேசப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் இருக்குது அப்படின்றது கொடுத்துருப்பேன், அதெல்லாம் நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கியூரியஸ் ஒய் ஒமர் வாஸ் ரிலீஸ்ட் அப்படின்றது. இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் சிஎம்ட்ட, ஓகேங்களா, சத்தீஸ்கர் சிஎம்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, அந்த ஆர்டிக்கல் தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் நமக்கு தேவையே கிடையாதுங்க. பட் இந்த ஆர்டிக்கலில் ஒரு முக்கியமான யோஜனாவை பற்றி பேசியிருக்காங்க, அதுதான் இந்த ஆர்டிக்கலில் முக்கியம். என்ன யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதன் நியாய யோஜனா, NYAY. ஓகேங்களா, NYAY கோதன் நியாய யோஜனா அப்படின்ற யோஜனா. இது வந்து சத்தீஸ்கர் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ஒரு யோஜனா. பட் இது என்னன்னா இது ஒரு யூனிக்கான யோஜனாங்க, அதனால தான் இதை படிக்க சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவாங்க, அது எல்லாத்தையும் படிக்க முடியாது. பட் இவர் இந்த திட்டம் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான திட்டம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து என்ன இந்த வரட்டி இருக்குது பார்த்தீங்களா, மாட்டுச்சாணம். அந்த மாட்டுச்சாணத்தை 1 கிலோ 2 ரூபா கொடுத்து வாங்க போகிறாங்க. இவங்க 1 கிலோவை 2 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். ஓகேங்களா, ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி. ஸோ கவர்மெண்ட்டே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. இதில் வெர்மின் கம்போஸ்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த இது. வெர்மின் அப்படின்னா உங்களுக்கு மண்புழுக்கள் இந்த மாதிரி வச்சு கம்போஸ்ட் ஒரு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது அழுக வைக்கிறது தான் வெர்மின் கம்போஸ்ட். அதில் ஈவன் செல்ஃப் ஹெல்ப் குரூப், உமன் ரிலேட்டட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பையும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேதி பொருட்கள் மூலமாக ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம தடை பண்ணிட்டு இந்த மாதிரி
மாதிரி இயற்கை பொருட்களை வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல திட்டம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை வச்சு உங்களுக்கு டைரெக்டாகவும் கொஷின் கேட்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு கொஷினில் எழுதுகிற மாதிரியும் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த யோஜனா போயிட்டு பேக்ரவுண்டில் இவ்வளோ தாங்க அந்த யோஜனா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேறு எதுவும் எக்ஸஸாக நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? பட் அது எந்த அளவுக்கு என்விரான்மெண்டலில் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு வரும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஃப் நியூ காமர்ஸ் ரூல்ஸ் கிக் இன் நெக்ஸ்ட் வீக். நியூ இ-காமர்ஸ் ரூல்ஸ், நியூ இ-காமர்ஸ் அப்படின்றது இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம பொருட்கள் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் இது. சரி, இந்த பர்டிகுலர் ரூல் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் இ-காமர்ஸ் ரூல் 2020. ஓகேங்களா? 2020ல் இந்த பர்டிகுலர் ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரி, எந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019 கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதை படி, ஓகேங்களா, நான் சொல்கிறத வரிசையாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்ரி டீடைல் ரிலேட்டிங் டு ரிட்டர்ன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, நீங்கள் ஒரு கன்சியூமர், நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கொடுக்குறீங்க, அல்லது ரீஃபண்ட் கேட்குறீங்க, அல்லது எக்ஸ்சேஞ்சு, வாரண்டி, கேரண்டி, டெலிவரி, ஷிப்மெண்ட், இதில் எந்த இதாக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து பொறுப்பேற்றுக்கணும். அமேசான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றது இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை போய் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். ஓகேங்களா? கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பர்ஃப்யூம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பர்ஃப்யூம் அமேசானில் போய்ட்டு ஈஸியாக வாங்கிடலாம். பட் அந்த பர்ஃப்யூம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து அதை தயாரிச்சிருக்கும். இப்போ சைனா ப்ராடக்ட்டை வாங்கக்கூடாது நம்ம ஃபீல் பண்ணோன்னு வைங்களேன், நமக்கு சைனான்னு அதில் மேட் இன் சைனான்றது நமக்கு தெரியாது. நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது மேட் இன் சைனான்னு தெரியும். ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினை வந்து என்னென்னா நெசசரியாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் வந்து மென்ஷன், அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கன்சியூமர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கணும். 1 மந்த்துக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நாலாவது என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிவன்சஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? கன்சியூமருடைய கிரிவன்சஸை வந்து என்னென்னா ரிட்ரஸல் பண்ணுறதுக்கு கிரிவன்சஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன ரூல்ஸ் எல்லாமே மேண்டேட்ரினா கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். அப்படி இது இஸ் நாட் அ ரெகுலேஷன், இட் இஸ் நாட் அ அட்வைசரி, இட் இஸ் அ மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபாரின் ப்ராடக்ட்டை வந்து ஒரு பீப்புள் வாங்குறாரு அப்படின்னா அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து ஃபாரின்லேருந்து தான் வரவே செய்யுது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இம்போர்ட் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இம்போர்ட் ஐட்டத்தை யார் செல்லிங் பண்ணுறா, ஓகேங்களா, பர்டிகுலர் செல்லர் யார் அப்படின்ற இதுவும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டிஃபெக்டிவ் அல்லது டிஃபிஷியன்ட் அல்லது வந்து என்ன லேட்டாக டெலிவர் ஆகுது அப்படின்னா அதை ரிட்டர்ன் எடுத்துருக்கும். ஓகேங்களா? செல்லர் வந்து அதை வந்து என்னென்னா திருப்பி எடுத்துக்கணும் அப்படின்ற ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இ-காமர்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரிஜினலாக வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் 100 ரூபாய் அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை 150 ரூபாய் ஆக்கி அதில் வந்து 50% ஆஃபர் அப்படிமா. நம்ம என்ன பண்ணுவோம், அதே அமௌண்ட் ஒரிஜினல் அமௌண்ட்டை அப்படியே ஆஃபர் அமௌண்ட்டாக போட்டு வச்சுருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்பி வாங்குவோம். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸை வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடாது அப்படின்றதான் இந்த பர்டிகுலர் ரூல்ஸ். ஓகேங்களா? இந்த 8 ரூல்ஸ் சொல்லியிருக்கேன், அந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு அப்படியே இந்த 8 ரூல்ஸை வச்சு கேட்கலாம், அல்லது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு இ-காமர்ஸில் இருக்கப்பட்ட டிஃப்ரெண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் என்ன, அந்த மாதிரியான கொஷின் கேட்கலாம். அல்லது இ-காமர்ஸை பற்றி நீங்கள் எங்கேயாவது எழுதும்போது கூட இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணலாம். இ-காமர்ஸ் எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆன்சரை வந்து எஃபெக்டிவாகவே முடிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், சர்தம் பேனல் ஸ்பிளிட் ஆன் ரோடு ஒர்க்ஸ். அதாவது சர்தம் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? சர்தம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த சர்தம் பரியோஜனா நம்ம சொல்லுவோம். அந்த யோஜனா பற்றி ஃபுல்லாக படிக்கணும்னா போய் பாருங்கள், இந்த வெப்சைட்டில் இருக்கும். அந்த யோஜனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்கிற முக்கியமான அந்த கோயில்களை இணைக்கிறது. கோயில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், பித்தோகர், இந்த மாதிரியான முக்கியமான 5 வழிபாட்டு தலங்களை இணைக்கக்கூடிய ஒரு ரோடு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஒரு ரோடு ப்ராஜெக்ட் தான் ஜர்தம் பரியோஜனா ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜர்தம் பரியோஜனா. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுதேஷ் தர்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. சுதேஷ்
தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரப் ஹோப் டு மார்ஸ் டேக்ஸ் ஆஃப் ஃப்ரம் ஜப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் அரப் கண்ட்ரீஸ்லேருந்து எந்தவித சேட்டலைட்டும் வந்து வானத்தில் ஏவுனது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு UAE, ஓகேங்களா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோப் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை எதுக்கு ஏவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸுக்கு ஏவுறாங்க. ஓகேங்களா? அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2021 என்ன ஆகும் அப்படின்னா, மார்ஸோட ஆர்பிட்டருக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து ஹோப் வந்து கிளம்பிருச்சு. ஹோப் வந்து எப்போ வந்து அந்த மார்ஸோட ஆர்பிட்டருக்குள்ளே என்டர் ஆகும் அப்படின்னா, பிப்ரவரி 2021 வந்து என்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இதை ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது கம்மி, பட் உங்களுக்கு வந்து என்ன TNPSCயில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எய்ம்ஸ் டு பேர் PSU பேங்க்ஸ் கவுண்ட் டு ஜஸ்ட் 5 சோர்சஸ். அதாவது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, PSUனா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் PSUன்னு சொல்கிறாங்க. இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இது இப்போ நம்ம கண்ட்ரியில் 12 பேங்க் இருக்குது. ஓகேங்களா? இந்த 12 பேங்கை 5 பேங்காக குறைக்கிறதா நம்ம இதோட வேலை. ஸோ இதில் நீங்கள் எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்க்கோட ப்ரைவேட்டைசேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஷேரை வந்து விற்கிறது. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ மறந்து போச்சு, சாரி, இதுக்கு பேர் மறந்து போச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், சாரி ஞாபகம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கடுத்து ப்ரைவேட்டைசேஷன், இந்த 2 விஷயத்தை பற்றியும் இதில் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 12 ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் ஓன்டு பேங்க்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வார்ன்ஸ் அகேன்ஸ்ட் AGR டியூஸ் ரீஅசஸ்மெண்ட். AGRனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சால் போதுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. AGR அப்படின்றது அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ. இந்த பர்டிகுலர் கிராஸ் ரெவன்யூ எங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர். யாருங்க அது டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்? ஏர்செல், ஜியோ, ஓகேங்களா, வோடாஃபோன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவோம். அவன் இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ரெவன்யூ தான் பிரச்சனைங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஃபோன் மட்டும்தான், அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, அதை தவிர என்னென்னா நெட்டு யூஸ் பண்ணுறீங்க அவனுடைய நெட்வொர்க்கை வச்சு. இந்த வேலை மட்டும்தான் வந்து அந்த கம்பெனிக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கானா? இல்லை, அவன் இந்த நெட்வொர்க்கை வச்சு நிறைய வேலைகள் வந்து பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கான். லைக் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறது, iTunes, ஹலோ டியூன்ஸு, அந்த டியூன் இந்த டியூன் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெவன்யூவில் கால்குலேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து டெலிகாம் சர்வீஸ் அப்படின்றது 2 சர்வீஸ் தான். ஒன்று வந்து இன்டர்நெட் கொடுக்குறது, இன்னொன்று ஃபோன் பேஸை கொடுக்குறது. இந்த சர்வீஸில் வர்ற ரெவன்யூவை மட்டும்தான் நாங்கள் ரெவன்யூவாக கால்குலேட் பண்ணி நாங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த 2ல் மட்டும் வந்து ரெவன்யூ வரலை, உங்களுக்கு இதை தவிர நிறைய அடிஷ்னல் இதிலிருந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றதான் கவர்மெண்ட் சொல்கிறான். இதுதான் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது ப்ரிலிம்ஸுக்கு டேரெக்டாக அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அப்படின்னா என்னென்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.